ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடிஎம் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. இனிமேல் நம்ம சேனல் ரெகுலராக நான் வீடியோ போடலான்னு நினச்சிட்ருக்கிறேன். இது நாள் வரைக்கும் வீடியோ போடாமல் இருக்கு. ரொம்ப சாரி, என்னை மறந்துடாதீங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். விளையாட்டாக ஆரம்பித்தது தான் யூடியூப் சேனல். நான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ மட்டும்தான் போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு அதில் ரீச் ஆகாதனால சும்மா விளையாட்டு போட்டில் ஏதோ வீடியோ போட்டேன். அதனால் இனிமேல் அந்த மாதிரி வீடியோ வராது. நம்ம ரெகுலராக கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனல் வாட்ச் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இனி வர சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கூட வேலை செய்கிறவங்க தான். இவங்க 44 சைஸு ப்ளவுஸு, ஆனால் 1 மீட்ரு தான் கொடுத்துருக்குறாங்க. அது கிராஸ் கட்டிங் வேறு. நமக்கு ஒரு 44 அங்கியில் 110 1.25 மீட்டராக தாராளமாக வேணும். ஏன்னா எங்கள் கையோட ரவுண்டு பார்த்திங்கன்னா 9 இன்ச் வருது. அப்படிங்கிறப்ப நமக்கு 1.25 மீட்டராவது கண்டிப்பாக தேவை. ஆனால் தயவு செஞ்சு 1 மீட்ரு எடுத்து கொடுத்து எனக்கு துணி பத்தாமல் எனக்கு தையின்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு குறை சொல்லக்கூடாது. ரெண்டாவது இந்த கிளாத் பார்த்திங்கன்னா பன் கிளாத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த கிளாத்து. ஏன்னா இது தைக்க ரொம்ப சுருங்குது. என்னால் தைக்கவே முடியல. நானும் ஒரு டைம் இப்படி எடுத்துகிட்டு ஏமாந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை நான் எடுக்கிறதே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற அளவு ப்ளவுஸை மட்டும் பாருங்கள். இந்த எந்த டெய்லர் இப்படி தைச்சிருக்கிறாங்கன்னு தெரியுதுங்க. ஆனால் இந்த மாதிரி டெய்லர்கிட்ட சத்தமே இல்லாமல் எதுவுமே சொல்லாமல் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. ஆனால் என்கிட்ட கொடுக்குறப்ப மட்டும்தான் எனக்கு கரெக்டாக இருக்கணும், ஒரே ப்ளவுஸு தான் நான் கொடுப்பேன், கரெக்டாக கச்சிதமாக தைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சவங்கிட்ட போய் ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள் பாருங்கள், அளவு பாருங்கள். இந்த வீ பட்டிகிட்டு இருக்கிற அளவு இங்கே இருக்குது, குக்கி பட்டிகிட்டு இருக்கிற அளவு இங்கே இருக்குது. அப்புறம் பேக் டேக் பாருங்கள், இந்த அளவு எங்கே இருக்குது, இந்த அளவு எங்கே இருக்குது. எப்படிங்க இது அளவு பார்த்து கரெக்டாக நம்ம தைக்க முடியும்? அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வேணும்னு சொல்கிறாங்க. அளவில் இத்தனை மிஸ்டேக் வர்றப்போ நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணி தைக்கிறது? ஒரு ப்ளவுஸு 2 ப்ளவுஸ் கொடுத்து பார்க்கணும். கொடுத்து உங்களுக்கு ஒரு 4-5 ப்ளவுஸு கொடுத்து உங்களுக்கு கைக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் அப்போ தாராளமாக வேறு டெய்லரை மாற்றிக்கிங்க. ஆனால் தயவு செஞ்சு மொதல் கொடுக்குறப்ப ஒரு சந்தோஷம் தெரியுமா கொடுக்கணும். உங்களுக்கு என்ன மிஸ்டேக் இருந்தால் அதை நான் சொன்னால் நான் சரி பண்ணி நான் தைப்பேன். ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அப்படி சொன்னீங்கன்னா தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே எங்களுக்கு போயிடும். சரிங்களா? தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி, நான் ஒரே ப்ளவுஸ் தான் கொடுப்பேன், எனக்கு கரெக்டாக கச்சிதமாக தைச்சி கொடுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லிவிட்டு போயிட்டீங்க. ஆனால் அது என்னோடய வலி வேதனைன்னு எனக்கு தான் தெரியும். ரெண்டாவது ப்ளவுஸ் தைக்கிற விஷயத்தில் இன்னும் சின்ன நுணுக்கங்கள் எனக்கு யாருமே எனக்கு சொல்லித்தரல. நானாக ஒவ்வொரு அளவும் நானாக அளவு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு என்னோடய உழைப்பு இதில் போட்டிருக்கிறேன். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அப்பேற்பட்ட கஸ்டமரை நமக்கு தேவையே இல்லை. சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவ்வளோ அந்த வார்த்தை எனக்கு அவ்வளோ ஒரு வலி வேதனையாக இருக்குது. தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க. கொடுக்குற கஸ்டமர் தயவு செஞ்சு சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸு கொடுங்க, அளவு ப்ளவுஸு கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் மிஸ்டேக் வருதுன்னா நீங்கள் தாராளமாக மாற்றிக்கிங்க. ஆனால் தயவு செஞ்சு யார்கிட்டையும் இந்த மாதிரி சொல்லி சங்கடப்படுத்தாதீங்க. இனிமேல் என்னோடய சேனலில் தொடர்ந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வரும். நான் என்னோடய கடை நான் ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கிறேன். அந்த கடையோட வீடியோ நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.